வணக்கம், இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெங்காய பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இன்றைக்கி வெங்காய பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுறேன். ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை கொஞ்சமாக போட்டுக்கலாம். 3 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நான் ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ நான் ஒரு 3 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம். 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். இப்போ 1 டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. இப்போ கொஞ்சம் புதினா போட்டுடலாம். கொஞ்சமாக போடுவோம். கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசி போடலாம். நான் 1.5 டம்ளர் அரிசியை பிரியாணி அரிசியை ஊற போட்டிருந்தேன். இப்போ போட்டுடலாம். இப்போ நான் 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஊற்றிடலாம். கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம்.
உப்பு கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த பாருங்க, இப்படி இந்த மாதிரி ஆன பிறகு நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆகட்டும். ஓப்பன் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆகிட்டுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். அழகாக சூப்பராக வந்துட்டுங்க. இப்போ நம்ம புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.